ஒரு நிமிஷம். இத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நேர்களான உங்கள தான் கேக்குறேன். ஒரு பக்கம் பல கோடிகள் லாட்டரி அடிச்ச ஒரு நபர். இன்னொரு பக்கம் ஒரு பெரிய விபத்துல சிக்கி தன் உடம்புல சில உறுப்புகளை இழந்த ஒரு நபர். ம் ரொம்ப பெரிய முரண்பாடு இது. ஆமா. இப்போ சரியா ஒரு வருஷம் கழிச்சு, இவங்க 2 பேர்ல யார் அதிக மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படின்னு உங்கள கேட்டா நீங்க என்ன சொல்வீர்கள்? கண்டிப்பா லாட்டரி அடிச்சவர் அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. அதேதான். உங்க பதிலும் கண்டிப்பா அதுவா தான் இருக்கும் இல்லையா? ஆனா, அறிவியல் மற்றும் உளவியல் வேற ஒரு ஆச்சரியமான உண்மைய சொல்லுது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சா, நீங்க மகிழ்ச்சிய தேடுற விதமே முற்றிலுமா மாறிடும். ஆமா, இன்னைக்கு நாம அலசப் போற ஆதாரங்கள் உங்கள அப்படிதான் சிந்திக்க வைக்க போகுது. கண்டிப்பா. இன்னைக்கு நாம தலாய் லாமா மற்றும் மனதள மருத்துவர் ஹோவர்ட் சி கட்லர் இவங்க 2 பேரும் சேர்ந்து எழுதின தி ஆர்ட் ஆஃப் ஹாப்பினஸ், அதாவது மகிழ்ச்சியின் கலை, அந்த புத்தகத்தோட ஆழமான கருத்துக்களை தான் பார்க்க போறோம். இதுல என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா, பல நூற்றாண்டுகள் பழமையான பௌத்த தத்துவங்களும் இன்றைய நவீன மேற்கத்திய உளவியலும் எப்படி ஒரே புள்ளியில சந்திக்குது அப்படிங்கறது தான் நாங்க 2 பேரும் இன்னைக்கு பேச போறோம். உண்மையிலே இது ஒரு அட்டகாசமான புத்தகம். ஏன்னா இது ஏதோ மேலோட்டமா எப்பவுமே பாசிட்டிவா இருங்க அப்படின்னு சொல்ற சாதாரண சுயமுன்னேற்ற புத்தகம் கிடையாது. ஆமா ஆமா, அது வெறும் அட்வைஸ் பண்ற புக் இல்ல. எக்ஸாக்ட்லி. இதன் பின்னணியில மனித மூளை எப்படி செயல்படுது, பரிணாம வளர்ச்சி எப்படி நம்ம வடிவமைச்சிருக்கு அப்படின்னு பல அறிவியல் காரணங்கள் இருக்கு. நாம எல்லாரும் காலையில எழுந்து வேலைக்கு ஓடுறதுல இருந்து பெரிய பெரிய கனவுகளை துரத்துவது வரைக்கும் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன? எப்படியாவது வாழ்க்கையில சந்தோஷமா இருந்திட மாட்டோமா அப்படிங்கிற அந்த ஒரு தேடல் தான். அதேதான். ஆனா இந்த புத்தகம் முதலடியிலேயே ஒரு பெரிய உண்மை உடைக்குது. அதாவது மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிற பதவி, பணம் அல்லது வெளியில நடக்கிற எந்த ஒரு அதிர்ஷ்டத்தாலையும் தீர்மானிக்கப்படுறதில்ல. இது கேட்கவே கொஞ்சம் முரண்பாடா இருக்கே. லாட்டரி அடிச்சா சந்தோஷம் வரத்தானே செய்யும். நான் முன்னாடி கேட்ட அந்த லாட்டரி வென்றவர் மற்றும் விபத்துல சிக்கியவர், அந்த உதாரணத்தை இங்க பொருத்தி பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம். அதத்தான் உளவியல்ல ஹிடோனிக் அடாப்டேஷன், அதாவது எதற்கும் பழகிக் கொள்ளும் தன்மை அப்படின்னு சொல்றாங்க. ஓ, பழகிக் கொள்ளும் தன்மை. சரி. ஆமா, இலினாய்ஸ் மற்றும் பிரிட்டன்ல ஒரு பெரிய லாட்டரி வென்றவர்களை மனநல நிபுணர்களை வச்சு ஒரு நீண்ட கால ஆய்வு பண்ணாங்க. லாட்டரி அடிச்ச புதுசுல அவங்க உச்சகட்ட மகிழ்ச்சியில இருந்தாங்க. அது சகஜம் தானே. ஆனா சரியா ஒரு வருஷம் கழிச்சு அவங்கள மறுபடியும் பரிசோதிச்ச போது லாட்டரி அடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எந்த சாதாரண மனநிலையில இருந்தாங்களோ அதே அளவுகோலுக்கு திருந்திட்டாங்க. ஒரு நிமிஷம். அப்போ பணம் அவங்க சந்தோஷத்தை நிரந்தரமா மாத்தல அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, அதுதான் உண்மை. அதே போலத்தான் அந்த புத்தகத்துல வர்ற ஒரு ஹெச்ஐவி நோயாளியோட கதையும். தனக்கு அந்த நோய் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் அவர் ஆரம்பத்துல மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளானார். தன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சாரு. கண்டிப்பா யாருக்கும் அப்படிதான் தோணும். ஆனா பாத்தீங்கன்னா ஓராண்டு கழிச்சு அவர் வாழ்க்கையோட சிறு சிறு விஷயங்களை, அதாவது ஒரு கோப்பை காஃபி குடிக்கிறது, நண்பர்களோட பேசுறது, இப்படி எல்லாத்தையும் ஆழமா ரசிக்க தொடங்கிட்டாரு. தனக்கு நோய் வர்றதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போதான் அதிக மகிழ்ச்சியோட இருக்கிறதா அவரே சொல்றாரு. இருங்க இருங்க. அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, வெளியில என்ன நடந்தாலும் மனித மனம் பழைய நிலைக்கே திரும்பிடுமா? இது ஏன் இப்படி நடக்குது? இதுக்கு பின்னால ஏதாவது அறிவியல் காரணம் இருக்கா? கட்டாயமா இருக்கு. இது மனிதனோட பரிணாம வளர்ச்சியோட சம்பந்தப்பட்டது. கற்பனை செஞ்சு பாருங்க, ஆதி மனிதன் ஒரு பெரிய மான வேட்டையாடிட்டான். அந்த சந்தோஷத்திலேயே அவன் நிரந்தரமா இருந்துட்டான்னா அடுத்த நாளுக்கான உணவை தேட மாட்டான். ஓ, சந்தோஷத்துல அப்படியே செட்டில் ஆயிடுவான். ஆமா, அப்போ அவனோட இனம் அழிஞ்சிரும் இல்லையா? அதனாலதான் ஒரு விஷயம் கிடைச்சிட்டா மூளை அதை சாதாரணமா மாத்திட்டு அடுத்தென்ன அப்படின்னு கேட்க தொடங்கிறது. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. இந்த பழகிக்கொள்ளும் தன்மைதான் நம்மை உயிர்ப்புடன் வச்சிருக்கு. ஆனா அதே நேரம் இது நமது மகிழ்ச்சியை கெடுக்கவும் செய்யுது. எப்படின்னா, நமது மூளை எப்பவுமே ஒரு ஒப்பிடும் மனதோட தான் செயல்படுது. ஓ, இந்த கம்பேரிங் மைண்ட், அதாவது ஒப்பிடும் மனம் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நாமோ நம்மை சுற்றியுள்ள உலகமோ எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு அளவுகோலை நாமே செட் பண்ணிக்கிறோம் இல்லையா? சரியா சொன்னீங்க. இப்போ நீங்க ஒரு நல்ல கார் வாங்கியிருக்கீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை தருது. ஆனா உங்க நண்பரோ அல்லது பக்கத்து வீட்டுக்காரரோ உங்களை விட 2 மடங்கு விலையுயர்ந்த கார் வாங்கினா உங்ககிட்ட இருக்கிற காரோட மதிப்பு உங்களுக்கு திடீர்னு குறைஞ்சிடுது. ஆமா, உடனே நமக்கு ஒரு அதிருப்தியும் பொறாமையும் வந்துடும். ஆனா பாருங்க, காரோட இன்ஜின் மாறல, அதோட வேகம் மாறல. ஆனா உங்க மூளையோட ஒப்பீடு மாறிடுச்சு. அதே மனத நம்ம விட கஷ்டப்படுறவங்களோட ஒப்பிட்டு பார்க்க பழக்குனா நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு ஒரு ஆழமான திருப்தியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அப்படின்னு புத்தகம் விளக்குது. அவர்கள் தங்கள் பழைய நிலைக்கே திரும்பிடுவாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்போ
நமது மூளை வீட்ல இருக்கிற ஒரு தெர்மோஸ்டாட், அதாவது ஏசியோட வெப்ப கட்டுப்பாட்டு கருவி மாதிரி செயல்படுதா? ஆமா, ஒரு வகையில அப்படி சொல்லலாம். இப்படின்னா, வெளியே எவ்வளவு குளிரா அல்லது வெப்பமா இருந்தாலும் ஏசியோட வெப்பநிலை மறுபடியும் நம்ம செட் பண்ணா அந்த 24 டிகிரி அளவிற்கே வந்துருமா? அப்படியானால் இயற்கையாகவே கொஞ்சம் சோகமா இருக்கிற ஒருத்தரால அல்லது அந்த அளவுகோல் ரொம்ப குறைவா செட் செய்யப்பட்ட ஒருத்தரால தன் வாழ்க்கையில எப்படிதான் மகிழ்ச்சியை அதிகரிக்க முடியும்? இது அவருக்கு ஒரு நிரந்தரமான சாபம் மாதிரி இல்லையா? இதே மிகச்சிறந்த ஒரு கேள்வி. உங்களைப் போலவே இதை கேட்கிற நேயர்கள் பலருக்கும் இந்த சந்தேகம் வரும். நமது மூளை ஒரு தெர்மோஸ்டாட் போல செயல்படுது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அந்த தெர்மோஸ்டாட் செட்டிங்க உங்களால ரீப்ரோகிராம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் தலாய் லாமா சொல்ற மிக முக்கியமான விஷயம். ஓ, அத மாத்த முடியுமா? எப்படி? அந்த செட்டிங்க மாத்துறதுக்கான வழிதான் மனப்பயிற்சி. இதை செய்யறதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷயத்துல மிக தெளிவா இருக்கணும். இன்பம், அதாவது பிளஷர் அப்படிங்கிறது வேற, மகிழ்ச்சி, அதாவது ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வேற. நாம பல நேரங்கள்ல இன்பத்தை தான் மகிழ்ச்சி அப்படின்னு தவறா நினைச்சுக்கிறோம். ஒரு நிமிஷம். இன்பத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே சந்தோஷம் தானே? இல்ல, இன்பம் அப்படிங்கிறது தற்காலிகமானது. அது வெளியில இருந்து வர்றது. உதாரணமா, உங்களுக்கு பிடிச்ச உணவை சாப்பிடுறது, மது அருந்துறது அல்லது ஒரு விலை உயர்ந்த பொருளை வாங்குறது. சரி. இது எல்லாமே மூளையில டோபமைன் அப்படிங்கிற ரசாயனத்தை ஒரு சில மணி நேரங்களுக்கு சுரக்கச் செய்யும். அப்புறம் அது மறைஞ்சிடும். ஆனா மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஆழமானது. உங்கள் உள்ளிருந்து வர்றது. அதாவது நிரந்தரமான ஒரு மனநிறைவு அப்படின்னு சொல்லலாம். ஆமா. புத்தகத்துல இத விளக்க ஹெதர் அப்படிங்கிற ஒரு இளம் பெண்ணோட கதைய சொல்றாங்க. அவளுக்கு ஒரு இயற்கை எழில் கொஞ்சும் மலை பிரதேசத்துல அதிக சம்பளத்துல ஒரு வேலை கிடைக்குது. அந்த இடம் அவளுக்கு அதிக இன்பத்தை தரக்கூடியது. ம், பார்க்கவே நல்லா இருந்திருக்கும். ஆனா அங்கே அவள் யாருக்கு ஆலோசனை வழங்கணுமோ அந்த வாடிக்கையாளர்கள் அவளோட அடிப்படை பண்புகளுக்கு முரணான நபர்கள். அவள் என்ன செய்தால் தெரியுமா? அந்த இன்பம் தரும் வேலையை நிராகரிச்சுட்டு ஃபீனிக்ஸ் நகர்ல தான் செஞ்சு வந்த கடினமான ஆனா தனக்கு உண்மையான மனநிறைவு தரும் அந்த பழைய வேலையிலேயே தங்கிட்டாள். வாவ்! அப்போ வெறும் வெளிப்புலி இன்பத்தை தேடி போறத விட எது நமது மனசாட்சிக்கும் நமது நிரந்தர மனநிறைவிற்கும் பொருந்துதோ அதை தேர்ந்தெடுப்பதே உண்மையான மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றீங்க. சரியா பிடிச்சிட்டீங்க. சரி, அதெல்லாம் தத்துவார்த்தமா பார்க்க நல்லாதான் இருக்கு. ஆனா நடைமுறையில ஒருத்தரோட மூளையை எப்படி ரீப்ரோகிராம் பண்றது? அறிவியல் இதுக்கு என்ன சொல்லுது? அதுக்கான விடைதான் நியூரோபிளாஸ்டிசிட்டி, அதாவது மூளையோட நெகிழ்வுத்தன்மை. மூளை நரம்பியல் நிபுணர்கள் ஏவி கார்னி மற்றும் லெஸ்லி அண்டர்லைடர் செஞ்ச ஒரு சுவாரஸ்யமான பரிசோதனைய புத்தகம் மேற்கோள் காட்டுது. அது என்ன பரிசோதனை? அவங்க சில நபர்களை வச்சு ஒரு விரல் தட்டும் பரிசோதனைய செய்தாங்க. அந்த நபர்களை தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட முறையில தங்கள் விரல்களை தட்ட சொல்லி அதே நேரத்துல அவங்களோட மூளைய எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணாங்க. ம், 4 வாரங்கள் தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்த பிறகு ஸ்கேன் முடிவுகளை பார்த்தப்போ நிபுணர்களே ஆச்சரியப்பட்டாங்க. அந்த விரல்களை இயக்கக்கூடிய மூளையின் தசைப்பகுதி முன்னாடிய விட விரிவடைஞ்சிருந்தது. ஓ, நிஜமாவே மூளையில மாற்றம் நடந்திருக்கா? ஆமா, அதாவது தொடர்ந்து ஒரு செயலை செய்யும் போது மூளையில புதிய நரம்பியல் இணைப்புகள் நிஜமாவே உருவாகுது. இதத்தான் அறிவியல்ல நியூரான்கள் தொடர்ந்து ஒன்றாக செயல்படும் போது தங்களுக்குள் நிரந்தரமான பிணைப்பு உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, இது நிஜமாவே நம்ம ஜிம்முக்கு சென்று உடற்பயிற்சி செய்யறது மாதிரி தான் இருக்கு. ஆமா, அதேதான். நாம எப்படி தினமும் ஜிம்முக்கு போய் எடைய தூக்குனா நம்ம பைசப்ஸ் தசைகள் வலுவடையுதோ, அதே போல தான் நம்ம மூளையும். நம்ம நல்ல எண்ணங்களை, நேர்மறையான சிந்தனைகளை மீண்டும் மீண்டும் சிந்திப்பதன் மூலம் நமது மூளையோட மகிழ்ச்சி தசைகளை நாம வலுப்படுத்துறோம் இல்லையா? இது உண்மையிலேயே நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தரும் விஷயம். முற்றிலும் சரி. உங்க மகிழ்ச்சி உங்க கைகள்ல தான், இன்னும் சொல்ல போனா உங்க மூளை நரம்புகள்ல தான் இருக்கு. சரி, மூளையை இப்படி மகிழ்ச்சிக்காக பயிற்றுவிக்க இந்த மூளை ஜிம்ல நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான உடற்பயிற்சி எது தெரியுமா? எதுங்க? அதுதான் கருணை, கம்பேஷன். மனிதனோட அடிப்படை குணமே கருணை தான். நாம பிறக்கும்போது யாருடைய உதவியும் இல்லாம சுயமாக வாழ முடியாது. பிறந்தவுடன் ஒரு குழந்தை தாய்ப்பால் குடிப்பது முதல் மனிதர்களோட அரவணைப்புல தான் நம் வாழ்க்கையே தொடங்குது. உண்மைதான். ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் செஞ்ச ஒரு நீண்ட கால ஆய்வின்படி பார்த்தீங்கன்னா, பிறர்க்கு உதவுவது, தொண்டு செய்வது போன்ற செயல்களில் ஈடுபடும் போது மனிதர்களுக்கு ஒருவித உயர்வான மகிழ்ச்சியும் மன அமைதியும் கிடைக்குது. இதை ஹெல்பர்ஸ் ஹை அப்படின்னு சொல்றாங்க. இது வெறும் உணர்வு அல்ல, அவங்க உடம்புல மன அழுத்தத்தை குறைக்கும் ஹார்மோன்கள் சுரப்பது அறிவியல் பூர்வமாவே நிரூபிக்கப்பட்டிருக்கு. பிறருக்கு உதவுவது மகிழ்ச்சி தரும் அப்படிங்கறத என்னால முழுமையா ஏத்துக்க முடியுது. ஆனா அந்த புத்தகத்துல இன்டிமசி, அதாவது நெருக்கம் அப்படிங்கறத பற்றி கூறும்போது
ஒரு சுவாரஸ்யமான கோணத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னு படிச்சேன். ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. பொதுவா நெருக்கம் அப்படின்னாலே நமக்கு திரைப்படங்களும் சமூக வலைத்தளங்களும் சொல்லி கொடுத்தது அது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான ரொமான்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. மிக சரியான கேள்வியை கேட்டீங்க. இன்றைய உலகத்துல நெருக்கம் அப்படின்னாலே அது காதலோடோ அல்லது உடல் ரீதியான ஈர்ப்போடு மட்டுமே சம்பந்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு மாய இருக்கு. ஆனா உண்மையான நெருக்கம் அப்படிங்கிறது அது மட்டும் அல்ல. அப்போ வேற என்ன? தலாய் லாமா தனது சொந்த வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்த பகிர்றாரு. அவர் ஒரு நாட்டின் தலைவர், நோபல் பரிசு வாங்கியவர், சீனாவுடனான அரசியல் பிரச்சனைகள், அகதிகள் பிரச்சனை அப்படின்னு உலக அளவிலான மிகப்பெரிய நெருக்கடிகள்ல இருக்கிறவர். ஆமா, அவருக்கு எவ்வளவு பிரஷர் இருக்கும். அப்படி ஒரு நிலையில அவருக்கு ஏதோ ஒரு கவலை வரும்போது அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? தன்கிட்ட தரைய சுத்தம் செய்ய வந்த ஒரு சாதாரண பணியாளரை அழைச்சு அவருகிட்ட ஒரு சக மனிதனா தனது கவலைகளை பகிர்ந்து கொண்டாராம். ஓ, ஒரு கிளீனிங் ஸ்டாஃப் கிட்டயா? ஆச்சரியமா இருக்கு. எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு மனிதனோடு இன்னொரு மனிதன் ஆழமா பேசுறது தனிமைய போக்கும். ஒரு நிமிஷம், இது எனக்கு இன்னும் சரியா பிடிபடல. ரொமான்ஸ் அப்படிங்கறது வெறும் மாயை அப்படின்னு லாமா சொல்றத இன்றைய இளைய தலைமுறை ஏத்துக்குவாங்களா? இதத்தான் வாழ்க்கையோட உச்சம் அப்படின்னு நாம எல்லாரும் நம்பிக்கொண்டிருக்கோம். இது கொஞ்சம் அதீதமான கருத்தா தெரியலையா? மேலோட்டமா பார்த்தா இது அதீதமான கருத்தா தோணலாம். ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. வெறும் வெளிப்புற அழகையோ அல்லது தற்காலிகமான உணர்ச்சி பெருக்கையோ அடிப்படையாக கொண்ட காதல் விரைவிலே இதை மறைஞ்சிடும். அந்த ஹெடோனிக் அடாப்டேஷன் மறுபடியும் வருதா? சரியா சொன்னீங்க. சில வருஷங்கள்ல அந்த உணர்ச்சி குறைஞ்சிடும். ஆனா எதிர்பார்ப்புகள் இல்லாத தூய்மையான அன்பும் கருணையுமே ஒரு உறவை நிரந்தரமா ஆக்கும். உங்க துணவியாரோ, நண்பரோ அல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களோ யாராக இருந்தாலும் அவங்கள வெறும் மனிதர்களா பார்த்து அன்பை காட்டுறது தான் தனிமைக்கு சிறந்த மருந்து. சரி, நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். நாம ஜிம்முக்கு போய் மூளைக்கு கருணை அப்படிங்கிற பயிற்சி கொடுக்கறோம், எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கோம். ஆனா இவ்ளோ செஞ்சாலும் வாழ்க்கையில துன்பங்கள் வரத்தானே செய்யும். கண்டிப்பா வரும். அதுதான் வாழ்க்கை. வேலை போகலாம், நெருக்கமானவர்களை இழக்கலாம். அப்படி ஒரு பெரிய அடி விழும்போது இந்த மனப்பயிற்சியெல்லாம் எப்படி நம்ம காப்பாத்தோம்? மிக அருமையான கேள்வி. மகிழ்ச்சியின் கலை அப்படிங்கிறது துன்பமே வராம தடுக்கிற வித்தை கிடையாது. துன்பத்தை வாழ்க்கையோட ஒரு தவிர்க்க முடியாத பகுதி அப்படின்னு ஏத்துக்கிறது தான் அதை எதிர்கொள்வதற்கான முதல் படி. ஓ, அதாவது சம்சாரா அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுவா? ஆமா, புத்தகத்துல புத்தர்கிட்ட வந்த கிச கௌதமி அப்படிங்கிற பெண்ணோட கதையை சொல்றாங்க. தன் இறந்த குழந்தையை எப்படியாவது உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு அழுதுகிட்டே புத்தர்கிட்ட வராங்க அவங்க. புத்தர் அவங்க கிட்ட, யாரும் இறக்காத ஒரு வீட்ல இருந்து கொஞ்சம் கடுகு வாங்கி வா, உன் குழந்தைய நான் பிழைக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் வீடு வீடா ஏறி இறங்குறாங்க. ஆனா மரணமில்லாத வீடே இல்ல, துன்பமில்லாத மனிதனே இல்ல அப்படிங்கறத அவங்க உணர்றாங்க. ஆழமான ஒரு கதை அது. அந்த கடுகன் மூலம் புத்தர் அவங்களுக்கு புரிய வச்சது இதுதான். இதையே தலாய் லாமா தனது பாணியில ஒரு அருமையான நகைச்சுவையோட சொல்றாரு. நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோமே, உண்மையில அது துன்பம் பிறக்கும் நாள். யாராவது ஹாப்பி பர்த் ஆஃப் சஃபரிங் டே அப்படின்னு வாழ்த்துவாங்களா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேக்குறாரு. அது உண்மையாவே ஒரு நல்ல நகைச்சுவை தான். நாம துன்பத்தை எப்படி பார்க்கறோம் அப்படிங்கறதுல தான் எல்லாம் இருக்கு போல. இதத்தான் உளவியல்ல ஷிஃப்டிங் பர்ஸ்பெக்டிவ், அதாவது பார்வையை மாத்துறது அப்படின்னு சொல்றாங்களா? ஆமா, ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதை நாம எந்த கோணத்துல பார்க்கறோம் அப்படிங்கறத பொறுத்து அந்த துன்பத்தோட அளவு பெருமளவு மாறுது. தலாய் லாமா தன்னுடைய சொந்த நாடான திபெத்தை இழந்து ஒரு அகதியா இந்தியா வந்தவர். இதை விட ஒருத்தருக்கு பெரிய சோகம் இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. தன் நாட்டை இழக்கிறது பெரிய விஷயம். ஆனா அவர் அது எப்படி பார்த்தார் தெரியுமா? ஒரு நாட்டின் தலைவரா இருந்திருந்தா நான் பல சம்பிரதாயங்களுக்குள், பெரிய சுவர்களுக்குள் மாட்டியிருப்பேன். இப்போ ஒரு அகதியா இருக்கிறதுனால என்கிட்ட எந்த சம்பிரதாயங்களும் இல்ல, பலதரப்பட்ட மக்களையும் அறிஞர்களையும் எந்த தடையும் இல்லாம சுதந்திரமா சந்திக்க முடியுது அப்படின்னு அதை ஒரு நேர்மறையான கோணத்துல பார்த்தார். வாவ், இதுதான் பார்வையை மாத்துறது அப்படிங்கறதா? ஆமா, விக்டர் பிராங்கிள் சொல்ற மாதிரி மனிதனுக்கு தன் துன்பத்துக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிட்டா எந்த துன்பத்தையும் தாங்கிக்குள்ள தயாராக இருக்கிறான். இந்த பார்வையை மாத்துறது அப்படிங்கறத நினைக்கும் போது எனக்கு கிறிஸ்டோபர் ரீவ் அப்படிங்கிற சூப்பர்மேன் நடிகரோட உதாரணம் தான் நினைவுக்கு வருது. அவர் திரையில பறந்தவர், ஆனா நிஜ வாழ்க்கையில குதிரையிலிருந்து கீழே விழுந்து கழுத்துக்கு கீழே முழுமையா செயலிழந்த பின்பும் அவர் முடங்கி போய் விடல. ஆமா, அவர் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். தனக்கு கை கால்கள் வேலை செய்யாவிட்டாலும் என்கிட்ட இன்னும் சிந்திக்க மூளை இருக்கு, எனக்கு குரல் இருக்கு, அதை வச்சு பலருக்கு முதுகு தண்டுவடம் சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும் அப்படின்னு அவர் தன் பார்வையை மாத்திக்கிட்டார் இல்லையா? அது மிகப்பெரிய ஒரு உதாரணம். நீங்க சொல்றது மிகச்சரியான பொருத்தம்.
சில துன்பங்கள் விபத்தாலோ அல்லது இயற்கையாகவோ வரலாம். அதை நம்ம பார்வையை மாத்துறது மூலம் கடந்து வரலாம். ஆனா பல துன்பங்களை நாமே நம் கோபத்தால உருவாக்கி அதை நாமே சுமந்துகிட்டு இருக்கோம். ஆமா, அதுதான் நம்ம எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை. கோபமும் வெறுப்புமே மகிழ்ச்சிக்கு மிகப்பெரிய எதிரிகள். புத்தர் இத ஒரு நச்சு அம்புக்கு ஒப்பிடுறாரு. ஒருத்தன் மீது நச்சு அம்பு எய்யப்பட்டால் அம்பு எங்கிருந்து வந்துச்சு, யார் எய்தது, அவங்க எந்த ஜாதி, எந்த ஊர் அப்படின்னு ஆராய்ந்து கொண்டிருப்பதை விட முதல்ல அந்த அம்பை உடனே பிழுங்கி எரிஞ்சிட்டு மருத்துவத்தை பார்க்கறது தான் முக்கியம். ரொம்ப சரியான ஒரு உதாரணம். அதுபோலத்தான் யாராவது உங்களை கோபப்படுத்தினா அவங்கள பத்தி நினைச்சு நினைச்சு கோபப்படுறதை விட முதல்ல அந்த எண்ணத்தை விட்டு விலகிறது தான் முக்கியம். ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு பெரிய மாற்று கருத்து இருக்கு. பொதுவா மேற்கத்திய உளவியல்ல, அதாவது பாப் சைக்காலஜில என்ன சொல்வாங்க அப்படின்னா, கோபத்தை அடக்கி வைக்க கூடாது, அதை வெளிப்படுத்துறது, அதாவது வெண்டிங் பண்றது தான் நல்லது அப்படின்னு சொல்வாங்க. ஒரு தலையாணையை வச்சு அடிங்க அல்லது கத்தி தீர்த்து விடுங்க அப்படின்னு தானே சொல்றாங்க. ஆனா லாமா அது தீர்வாகாது அப்படின்னு சொல்றாரா? ஆமா, இந்த இடத்துல தான் புத்தகம் ஒரு மிக பெரிய அறிவியல் உண்மையை பதிவு செய்யுது. கோபத்தை வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது உங்களுக்கு தற்காலிகமா ஒரு நிம்மதியை தரலாம். ஆனா அது நீண்ட காலத்திற்கு மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அப்படியா? ஏன் இப்படி சொல்றீங்க? நீங்க கோபத்தை வெளிப்படுத்துற ஒவ்வொரு முறையும் உங்க மூளையில உள்ள கோபத்துக்கான நரம்பியல் பாதைகள், அதாவது நியூரல் பாத்வேஸ் மேலும் ஆழமாகுது. நீங்க கோபப்படுறத ஒரு பழக்கமாவே, அதாவது ரிஹர்சிங் ஆங்கர் மாத்திக்கிறீங்க. ஸ்டான்ஃபோர்ட் ஆராய்ச்சியாளர்கள் இதை மருத்துவ ரீதியாகவே நிரூபிச்சிருக்காங்க. ஓ, அப்போ வெண்டிங் பண்றது நல்லது இல்லையா? கண்டிப்பா நல்லதில்ல. அடிக்கடி கோவப்படுறவங்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. எனவே கோபத்திலிருந்து உங்களை காப்பாத்த உங்ககிட்ட உள்ள பணத்தாலோ பதவியாலோ ஏன் அணு ஆயுதங்களால கூட முடியாது. பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை மட்டுமே உங்களை காக்கும் ஒரே கவசம். மிகவும் ஆழமான கருத்து. அப்போ பொறுமையா இருக்கிறது, கருணையுடன் இருக்கிறது, இதெல்லாமே ஏதோ மதங்கள் சொல்ற ஆன்மீக போதனைகள் மட்டும் கிடையாது. இது ஒரு அடிப்படை வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்றீங்க. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆன்மீகம் அப்படிங்கிறது மதம் சார்ந்ததல்ல. தலாய் லாமா இதை மிக அழகா பிரிக்கிறாரு. உலகத்துல உள்ள 400 கோடி மக்கள் எந்த ஒரு மத நம்பிக்கையும் இல்லாதவர்கள். அவங்களுக்கும் மகிழ்ச்சியா வாழ உரிமை இருக்கு இல்லையா? கண்டிப்பா இருக்கு. அதுக்காகத்தான் அவர் அடிப்படை மனித குணங்கள், அதாவது பேசிக் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் அப்படிங்கிற ஒன்றை முன்வைக்கிறார். நீங்க கடவுளை நம்புறீங்களோ இல்லையோ, கருணையும் அன்பும் மனிதனுக்கு மிகவும் அத்தியாவசியமானவை. அவை இல்லாம மனிதகுலம் பிழைத்திருக்க முடியாது. அதுவே உண்மையான மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும் ஒரு நிரந்தரமான பாதை. மேர்கனாவிர்களோன்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஆழ்ந்த அலசல்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது இதுதான். உங்க மகிழ்ச்சியோட திறவுகோல் வேற எங்கேயும் இல்ல, அது உங்க மனசுக்குள்ளே தான் இருக்கு. ஆரம்பத்துல நாம கேட்ட கேள்விக்கு வருவோம். மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டம் இல்ல, அது நீங்க உங்க மூளைக்கு கொடுக்கிற ஒரு பயிற்சி. 100க்கு 100 உண்மை. நீங்க கோபப்படும்போது அல்லது மத்தவங்களோட உங்களை ஒப்பிட்டு பார்த்து கவலைப்படும்போது அது உங்க அமைதிய நீங்களே கெடுத்துக்கிற செயல் அப்படிங்கறத உணருங்க. புத்தர் சொன்ன நச்சு அம்ப போல மத்தவங்க எய்த அம்பு ஒரு வலி அப்படின்னா அதையே நினைச்சு நினைச்சு கோவப்படுறது உங்க மீது நீங்களே குத்திக்கிற 2வது அம்பு. நாளைக்கு உங்களுக்கு ஏற்படுற ஒரு சிறு கஷ்டத்தை நீங்க வேறு ஒரு புதிய கோணத்துல பார்க்க முடியுமா அப்படின்னு முயற்சி செஞ்சு பாருங்க. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ வீடியோவின் இறுதி பகுதி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இப்போ வீடியோவின் இறுதி பகுதி. இந்த ஆடியோ புக்கம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இப்போ வீடியோவின் இறுதி பகுதி. இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். இப்போ வீடியோவின் இறுதி பகுதி. என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. உங்களால் முடிந்த அளவு போதும். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. லைக் பண்ணுங்க. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. மனப்பூர்வமான நன்றி.